வாழறதுக்கு பணம் அவசியம்தான். ஆனா, எல்லா இடத்துலயும் பணம் வேணுமான்னா, எங்க பார்க்கணுமோ அங்க தான் பார்க்கணும். இல்லாட்டா நம்மளோட உயிரே ஊசலாடும். அப்படிதான் நேத்தைக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ராத்திரி நான் நேத்தைக்கு 11 மணிக்கு தான் வந்தேன். வந்து சாப்பிட்டு படுத்துண்டு ஒரு ஃபோன் கால் வந்தது. இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போனேன். என்னோட ஆட்டோவில் எப்பவுமே ராத்திரி எமர்ஜென்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறவருக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரீ எப்படி பயன்படுத்தணுன்னே நிறைய பேருக்கு தெரியலை. ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது அவருக்கு. அவரை நான் கூட்டின்னு போகிறேன்னு அவருக்கு போகிறதே நெஞ்சு வலிக்கிறது. அவரோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே நனைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு பக்கம் சிம்டம்ஸ் தோணியாச்சு. அவர் வேகம் போமா வேகம் போமான்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். கரெக்டாக ஆஸ்பத்திரி வாசலில் எத்தனை ஜஸ்ட்டு திரும்ப போகிறேன்னு அவரோட கழுத்து தொங்கி விடுத்து. அப்படி வெளியில் நர்ஸும் அட்டெண்டரும் வந்தால் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தப்போ இல்லை போயாச்சு சொல்லி ஆட்டோலேயே சும்மா சாய்ச்சி வச்சுட்டு நெஞ்செல்லாம் மம்மிக்கு பார்த்தா இல்லை. நீங்கள் திரும்ப உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி மார்ச்சரி அப்படி இப்படி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. என்ன பண்ணுறேன்னு கேட்டால் என்னை பார்த்தா சரி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து வாத்தில் விட்டுட்டு வரேன். ராத்திரி 2 மணி ஆகிடுது. சும்மா தலையில் கொஞ்சம் வெள்ளம் தெளிச்சுட்டு ஆட்டோவில் கொஞ்சம் வெள்ளம் தெளித்து விட்டுட்டு நேராக வந்து நிலத்தில் படுத்துட்டு விட்டேன். கார்த்தால் எழுந்திருந்து ஆஸ் யூஷுவல் என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் போனேன். எனக்கு செல்லில் சார்ஜும் இருக்கலை, வீடியோ எடுக்கிற மூடும் இருக்கலை. மனசு அடிச்சுட்டே இருந்தது. எப்படியெல்லாம் பணம் பார்க்குறா. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு வண்டியில் கிடச்சி 10 ரூபா 5 ரூபா பார்க்காம போகாமல் அப்போவும் ஆன்லைனில் புக் பண்ணி இருக்கா. ஆன்லைனில் நம்மளை எதுக்கு உபயோகிக்கணுன்னே தெரியாமல் பணம்னு பார்த்தோன்னா நம்மளிலே பணத்தை விட பெருசு உயிரை விட பெருசு ஒன்றுமல்ல பணம். அப்படி ஆனால் அது பக்கத்தில் உள்ள அவா குட்டிகள் இல்லை, அவா குட்டிகளும் அங்கே இல்லை. நம்ம வயசு காலத்தில் தான் நம்ம அம்மா அப்பா கூட எப்பவுமே கூட குட்டிகள் இருக்கணும். யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். நேற்று அந்த இது ரொம்ப கஷ்டமாக எடுத்து இந்த நிலமை பார்க்குறது எனக்கு ஊருக்கு ஓடி போகணும்னு தோணிடுது. என்னன்னா அம்மா அப்பா அங்கே தனியாக இருக்கா. என்னோடய பொண்ணு மாப்பிள்ளை ஆத்துக்கார் எல்லாருமே இருக்கா. ஆனால் கூட ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு தோணிது. ரொம்ப நேரத்துக்கு அதெல்லாம் ஆலோசிச்சுன்னு படுத்துகிட்டே இருந்தேன். சரியாக தூங்கவும் முடியல. சரி கார்த்தால வந்து நம்ம 9 மணிக்கு வண்டி ஓட்டவே முடியல என்னால். தூக்கம் அப்படி தள்ளாருது. அது எனக்கும் சேஃப் கிடையாது, என்னோடய வண்டியில் வரவேற்கும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லி சரி ஆற்றுக்கு வரலாம் சொல்லி ஆற்றுக்கு வந்து தூங்கறதுக்குள்ளே திரும்ப இங்கே ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது தினமலர்லேருந்து அன்னைக்கு கூப்பிட்டு வரலேவா, இன்றைக்கி நாங்கள் வரோம் அப்படின்னு இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லி அவள் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கூர் நம்மளை வச்சு செஞ்சு விட்டா. 3 மணிக்கூர் ஆச்சு அவளோட இன்டர்வியூ கழியறத. அது முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ரைடு முடித்து அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் ட்ரிப் இருக்குது அதை முடிச்சுட்டு என்ன வண்டி ஓட்டணுமா வேண்டாமான்னு பார்க்குறதுக்குள்ளே தெரிஞ்சு பேர் கூப்பிட்டாரு. ஆச்சு அம்பத்தூர் வந்து போயிட்டு வரணும் தான். நல்லா பைசா தருவாள். நான் கேட்கவே வேண்டாம், நல்ல அமௌண்ட்டு தருவாள். அவள்கிட்ட போயிட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தேன். வந்துட்டு திரும்ப வண்டி ஓட்டலான்னு நினச்சேன். ஆனால் என்னோடய தூக்கம் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. சரி ராத்திரியே அந்த தூக்கமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். கார்த்தால திரும்ப எழுந்திருக்க முடியலைன்னா வெள்ளிக்கிழமை வரேன். எப்போவுமே எனக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எடாகுடமான வேலையெல்லாம் ஆகும். அதனால் சரி எல்லாமே பெருக்கி தூக்கமாக அத்தனை வேலையும் என்ன முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு விட்டேன். பாத்திரம் தேய்ச்சி அடுப்பு திண்டெல்லாம் துடைச்சி காய்கறியெல்லாம் எடுத்துட்டு வச்சு எல்லாம் பண்ணி வாசல் மட்டும் பெருக்கி கோலம் போட்டால் போயிடும் கார்த்தால. பாக்கி இந்த 2 ரூம் மோஸ்ட்லி இந்த 2 ரூம் மாத்திரம்தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அந்த 2 ரூமும் எப்போவுமே புள்ள தான் பார்த்துப்பேன். அதனால் நாங்கள் அதிகமாக அதை உபயோகிக்கிறதில்லை. இந்த 2 ரூம் மட்டும் போடுவேன். இந்த அழகியோட உபதிரம் எனக்கு தாங்க பெருக்க விடுறதில்லை, துடைக்க விடுறதில்லை. பாருங்கோ அவள் சூளை எட்டி பிடிக்கிறா. அவளுக்கு என்னான்னு தெரியல. இப்போ பெருசாக ஆக எங்கிட்ட இருக்கிற அப்படியே ஒரு அந்யோன்யம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுறது. 1 மினிட்டு கூட அவளுக்கு என்னை பிரிஞ்சு இருக்க முடியலைன்னு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு அவள் வந்தாச்சு. நான் கீழேருந்து மேலே வரத்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொஞ்சம் பேசின்னு இருந்தால் என்னோடய சவுண்டு கட்டு கடகடான்னு கீழே வந்து விடுவாள். 1 மினிட் அவளால் இருக்கவே முடியலை. நான் எங்கே இருக்கேனோ அங்கே இத்தனை ஒரு ஸ்நேகம் ரொம்ப பயமாக இருக்குது. நம்மளை யாரையும் அதிகமாக ஸ்நேகிக்கப்படாதுன்னு தோணும். என்னன்னா அது நிறைய நம்மளுக்கு வேறு எங்கேயோ கொண்டு போய் விடுறது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தயவுசெய்து உங்கள் வீட்டில் யாராவது பெரியவர் இருந்தால் நீங்கள் அவளை பத்திரமா பார்த்துங்க. ஒரு ஆஸ்பத்திரி அந்த மாதிரி எமர்ஜென்சி வரத்த நீங்கள் பணம் பார்க்காம எந்த வண்டி ஃபஸ்ட்டு வருதோ எத்தனையும் வேகம் அவளை ஆஸ்பத்திரியில் எத்திக்க முடியுங்க. இத்தனையும் நான் யாராவது தூக்கத்தை கட்டுட்டு போயிட்டு அந்த உயிரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்து. அவள் பைசா வேணுமா ராஜி கேட்டா, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எனக்கு அவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. அப்போ அதான் சொன்னேன், நான் தயவு செஞ்சு யாரும் பணம் பார்க்காதுங்கோ. ரோட்டில் போனால் அவருக்கு வண்டி கிடைக்கும், எந்த வண்டி கிடைச்சோ அத்தனை ஆனாலும் சரி
ஒரு ஆபத்து நேரத்தில் நம்ம பணம் பார்க்காம இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு பிராവശ്யம் நான் சொல்லுவேன். சில பேருக்கு நம்ம சொல்கிறது பிடிக்குமோ பிடிக்காதோ அது தெரியாது. சரி, நாளைக்குள்ள காய எடுத்து வச்சுட்டு நான் படுத்துக்க போகிறேன். பாய்.